தென் மாநிலங்களில் கொள்ளையடித்து வரும் ஓஜி கேங் என்ற கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ஒருவரை வாணியம்பாடி போலீசார் கைது செய்துள்ளனர். வங்கிகளில் பணம் எடுத்து வருபவர்களை குறிவைத்து கொள்ளையடிக்கும் இந்த கும்பலின் பரபரப்பு பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பாலப்பனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் வாணியம்பாடி நகர் பகுதியில் உள்ள மலங்கு சாலையில் புதியதாக வீடு கட்டி வருகிறார். கடந்த 27ஆம் தேதி வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு ஊதியம் அளிப்பதற்காக 5,45,000 ரூபாய் காசோலையை வீடு கட்டும் ஒப்பந்ததாரரான ஜெயபாலிடம் சுப்பிரமணி கொடுத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஜெயபால் வாணியம்பாடி CL சாலையில் உள்ள வங்கிக்கு சென்று 5,45,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொண்டு வந்து தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனம் பஞ்சராகி இருந்தது தெரிய வந்தது. அதை அருகில் உள்ள மெக்கானிக் கடையில் விட்டுவிட்டு பணத்துடன் சுப்பிரமணியும் ஜெயபாலும் சுப்பிரமணியின் பைக்கில் சென்றுள்ளனர். பின்னர் சுப்பிரமணியின் இருசக்கர வாகனத்தில் பணத்தை வைத்துவிட்டு இருவரும் பக்கத்தில் உள்ள உறவினரின் வீட்டிற்கு சென்று விட்டனர். ஜெயபால் வெளியே வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பணம் காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அருகில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது பைக்கில் வந்த மர்ம நபர் பணத்தை எடுத்துச் செல்வது பதிவாகியிருந்தது. புகாரின் பேரில் வாணியம்பாடி நகர காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். இதில் வங்கியிலிருந்து ஜெயபால் பணம் எடுத்து வருவதில் இருந்து மர்ம நபர்கள் சிலர் பைக்கில் ஜெயபாலை பின்தொடர்ந்து வருவது தெரிய வந்தது. ஜெயபாலின் பைக்கை பஞ்சர் ஆக்கியதும் அவர்கள்தான் என்பதும் தெரிய வந்துள்ளது. CCTV காட்சிகளை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் சென்னை திருவொற்றியூர் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ரத்னகுமார் என்பவரை அடையாளம் கண்டுபிடித்தனர். ஆந்திர மாநிலம் கொச்சுக்குப்பத்தை பூர்வீகமாக கொண்ட ரத்னகுமாரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் மிகப்பெரிய கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர் என்ற தகவல் தெரிய வந்தது. சென்னையில் தங்கியிருக்கும் ரத்னகுமார் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா என பல மாநிலங்களில் இதே போல கொள்ளையடித்திருக்கிறார். வங்கிகளில் இருந்து அதிக அளவில் பணம் எடுத்து செல்லும் நபர்களை நோட்டமிட்டு அவர்களின் கவனத்தை திசை திருப்பி பணத்தை கொள்ளையடிக்கும் கும்பலில் ரத்னகுமாரும் ஒருவர் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. ஆந்திர மாநிலம் ஓஜி குப்பத்தைச் சேர்ந்த இந்த கொள்ளை கும்பலை ஓஜி கேங் என ஆந்திர போலீசார் அழைத்து வந்துள்ளனர். ஓஜி கேங்கை சேர்ந்த ரத்னகுமார் மீது பல்வேறு மாநிலங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. திருப்பத்தூரில் கொள்ளையடித்த பின்னர் ராணிப்பேட்டை, வேலூர், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இந்த கொள்ளை கும்பல் தொடர்ந்து கைவரிசை காட்டியுள்ளது. தென் மாநிலங்களில் பல மாவட்ட போலீசார் ரத்னகுமாரை தேடி வந்த நிலையில் அவரை வாணியம்பாடி நகர காவல் ஆய்வாளர் ஆனந்தன், உதவி ஆய்வாளர் தம்பிதுரை தலைமையிலான போலீசார் கச்சிதமாக ஸ்கெட்ச் போட்டு பிடித்துள்ளனர். மேலும் ரத்னகுமார் கொள்ளையடித்த ரூபாய் 5,45,000 பணத்தையும் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்தனர். ஓஜி கேங் கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ரத்னகுமாரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரத்னகுமார் கொடுத்த தகவலின் பேரில் தமிழகத்தில் சுற்றி வரும் ஓஜி கேங் கும்பலைச் சேர்ந்தவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர்.